Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily. இது இவ்வளோ பெரிய விபத்தாக வந்து மாறினதுக்கு இந்த ஃபியூவல் டேங்க் வந்து ஃபுல் லோடில் இருந்ததுமே வந்து இது கானின் உடனே இவ்வளோ பெரிய ஒரு பிரளயம் டிசாஸ்டராக ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க சார். ஏன்னா இந்த ஃபியூவல் டேங்க் தானே சார் ஃபஸ்ட்டு கீழே இறங்குறப்ப அதுதானே வந்து அடிக்கும். அது தரையில் மோதினோடனே அதோட ஒரு அது பேங்க் ஆகி தான் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆகிருக்கணும் வந்து. அது உண்மைதான். அது வந்து ஏன்னா 1,60,000 லிட்டர் வந்து இந்த 3 டேங்க்லையும் போகும். அப்போ ஃபஸ்ட் இம்பேக்ட் வந்து ஃபுல் ஃபியூயல் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய டேஞ்சர். அது வந்து வெடிச்சிடும். கிராஸ் ஆச்சு அப்படின்னா வெடிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய தீ விபத்தினால மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும். அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா ஏறின ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி நடந்தது. அது ஃபியூயல் ஃபுல்லாக இருந்தது. ரெண்டுமே அதுக்கு காரணமாக தான் இருந்திருக்கு. அதனால தான் வெடிச்சது காரணம். சில ஆக்சிடெண்ட்டில் சில சம்பவங்களில் இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் ஃப்ளைட் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, ஃபியூயல் ஃபுல்லாக காலியான பிறகு கொஞ்சமாக இருக்கும்போது லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. அப்போ அப்படி ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெடி விபத்தை தவிர்ப்பதற்காக. வெடி விபத்தை தவிர்த்து கிராஸ் ஆகி சாஞ்சி போனால் கூட எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி இறங்கிடலாம், பேசஞ்சரை காப்பாற்றிடலாம். அதுக்காகத்தான் அதை ஃபியூயல் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம். சார், இப்போ நடந்திருக்கிற இந்த சம்பவம், இந்த ஃப்ளைட் வந்து போய் கிராஷ் ஆனதுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவக் கல்லூரியோட ஒரு ஹாஸ்டல் மேலே வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் மேலே வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இதோட ஒரு பலி எண்ணிக்கை, விமானத்தில் இறந்தவங்களோட பலி எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 241 இருக்கிற பட்சத்தில் அதோட பலி எண்ணிக்கையுமே வந்து ரொம்பவே வந்து கூடியிருக்கு சார். அதான் 5 பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க, 50 பேருக்கு காயம்ன்றாங்க. என்ன இன்டென்சிட்டி ஆஃப் காயம், எவ்வளவு தீ காயம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ பேருக்கு உடல் நசுங்கியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. போக தான் நம்மளுக்கு தெரியும். அது வந்து அவங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க மேலே போய் திடீர்னு விழுந்துச்சுன்னா என்ன தெரியும். இது அன்எக்ஸ்பெக்டடு. பாவம், அந்த மருத்துவ கனவோடு நீட்டை பாஸ் பண்ணி மருத்துவ கனவுகளோடு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உயிரிழப்பு மிகவும் வேதனை. அவருடைய பெற்றோர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தான் நம்ம தெரிவிக்க முடியும். வேறு என்ன, உண்மையிலே இது வெறும் அன்எக்ஸ்பெக்டடு ஆக்சிடெண்ட்டு. ஸோ இவ்வளவு ஒரு டிசாஸ்டரில் சார் ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக வந்து உயிர் பிழைச்ச சம்பவம் தான் வந்து இந்த டிசாஸ்டர் செய்தியெல்லாம் ஒரு பக்கம் வந்து அறிஞ்சாலும் இதை ஒரு பெரிய ஆச்சரியமாகவே எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். எப்படி சார் அவர் வந்து தப்பிச்சிருக்கக்கூடும்னு வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கரெக்டாக 11A அப்படின்ற சீட்டில் வந்து பிளேஸ் ஆகிருந்ததான் வந்து சொன்னாங்க. அந்த சீட்டில் அவர் இருந்த காரணத்தினால தான் அவரால் ஈஸியாக எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை வந்து அக்கஸ் பண்ண வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார். அந்த சம்பவத்தை பற்றி என்ன? அவர் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணியிருக்காரு. வெரி வெரி நேரோ விண்டோ. மேடேன்னு சொன்ன உடனே அவருக்கு மேடைனா பாதி பேருக்கு தெரியாது, பாதி பேரஞ்சிருக்கு மேடைனா என்னென்னு தெரியாது. ஸோ மேடேன்னு சொன்ன உடனே இவர் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பிளேயராக இருந்திருக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சதுனால மேடேன்னு சொன்ன உடனே இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது? இங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம், கீழே விழுந்தாலும் செத்து போயிடுவோம். ஒருவேளை கீழே குதிச்சு லோ ஆல்டிடியூட் இப்போ தான் டேக் ஆஃப் ஆகிருக்கு, ஒருவேளை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி டக்குன்னு எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி அவர் குதிச்சிருக்காரு. அதில் வந்து அவருடைய லக்கா, இறைவன் அருளா, அவருடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியா, அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டா எல்லாம் சேர்ந்து இறைவனை அவரை காப்பாற்றிருக்காரு. அவருக்கு மட்டும்தான் அந்த விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எஸ்கேப், அந்த விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. மற்றவங்க இது இப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். அது ஒரு பெரிய விஷயம், மிராக்குலஸ் எஸ்கேப். சார், இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆக்சிடெண்ட்டில் நேற்று நடந்த அந்த சம்பவம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்திக்கிறதா வந்து தகவல்கள்லாம் வந்து சொல்கிறாங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 2010ஆம் வருடம் வந்து மங்களூரில் நடந்த விமான விபத்து தான் ரொம்பவே பெருசாக வந்து சொன்னாங்க சார். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கிட்ட நம்ம இந்தியா அதெல்லாம் வந்து தவிர்த்து தான் வந்து வந்திருக்கோம் சார்.
இன்னுமே என்னென்னலாம் ப்ரிகாஷன் எடுக்க வேண்டியதாக வந்து இருக்குது சார்? ஏன்னா இது எல்லாரோட லைஃபையுமே இப்போ அந்த பேசஞ்சர்ஸோட இதெல்லாம் வந்து பாருங்கள் சார், முக்கியமாக சொல்லப்போனால் அதில் ட்ராவல் பண்ணதில் வந்து குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர்லாம் அந்த இதில் வந்து இருந்திருக்காரு. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் வெக்கேஷன்லாம் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மக்களோட லைஃப்ஸையுமே வந்து பணயம் வச்சு நம்ம ஒரு ட்ராவல் வந்து மேற்கொள்கிறப்ப கவர்மெண்ட் என்னென்ன இன்னுமே வந்து அத்தாரிட்டிஸ்லேருந்து செய்யணும், செஞ்சால் வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்கும்னு வந்து ஒரு ஏடிசி ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. ஒரு மெஷின் ஃப்ளையிங் மெஷின், அதாவது ஏர்க்ராஃப்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டை என்னென்ன செக்கிங் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணணும், எப்போ கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்குது. இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் டீம் என்ன பண்ணணும், மெக்கானிக்கல் டீம் என்ன பண்ணணும், க்ளீனிங் டீம் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி குரூ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஸ்ஓபி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எவரி ஃப்ளைட்டு டு கோ த்ரூ ஏ மெயின்டெனன்ஸ் சைக்கிள். அது இவ்வளோ நாளில் இவ்வளோ ஹவர்ஸ் பறந்தால் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒழுங்காக பண்ணால் வந்து மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருக்குது. சில நேரங்களில் இது நம்மளையும் மீறி நடக்கக்கூடிய செயல்கள். அது வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு விபத்துகள் வந்த பிறகு எதனால் இந்த விபத்து ஏற்பட்டதுன்ற காரியங்கள் அறிஞ்ச பிறகு தான் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மெஷர்ஸ் எடுப்பாங்க. அது டெக்னிக்கலாக இருக்கலாம், ஆப்ரேஷனல் ப்ரொசீஜராக இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இருக்கலாம், இல்லை வந்து கைட்லைன்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து வெரி வெரி ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய சிஸ்டம். ஸோ அதனால் பைலட்டாக இருக்கவங்க, குரூ, அப்புறம் வந்து எவ்ரிபடி ஹேஸ் டு பி விஜிலண்ட், எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபாலோ த ப்ராசஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த பேசஞ்சர். ஸோ அது வந்து அதை என்ஷூர் பண்ணணும் கவர்மெண்ட்டும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டடும். அதை என்ஷூர் பண்ணாங்கனாலே மிக பெரும்பான்மையான ஆக்சிடெண்ட்டை நம்ம தவிர்க்க முடியும். உங்களோட தகவலுக்கு ரொம்ப வந்து நன்றி சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.